அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளுக்கான உயிருள்ள வார்த்தை 2 தீமோத்தேயு 4:17 கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியரெல்லாம் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாய் நின்று நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று பவுல் அடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்தில் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாமும் சிங்கம் போல பிரச்சனைகள், போராட்டங்கள், யுத்தங்கள் வந்தாலும், எதிரிகளால் சூழப்பட்டிருந்தாலும் கர்த்தர் நம்ம விடுவித்து பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். நமக்கு விடுதலை கொடுக்க, சுகத்தை கொடுக்க, சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்க, நமக்கு எல்லாத்தையும் சந்திக்க அவர் நமக்காக துணையாக இருக்கிறார். அவர் நம்ம கூட வர வேண்டும் என்றால் அவரை நோக்கி நம்மை துதிக்க வேண்டும். அவர் நித்தமும் அவருடைய சமூகத்தை தேட வேண்டும். அவரை ஆராதிக்க வேண்டும். ஆராதனை பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வசனத்தை தினமும் நம் வாயில் அறிக்கையிட வேண்டும். விசுவாசத்தில் நாம் பெருகி வளர வேண்டும். நம்ம கர்த்தருடைய வசனம் நம் கூட இருந்தோமானாலும் நம்முடைய இருதய பலகையில் அவருடைய வசனம் இருந்தால் நாம் எப்போதும் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒரு கருக்குள்ள பட்டயமான வார்த்தை தினந்தோறும் கேட்டுக்கொண்ட தேவ ஜனங்களுக்கு நீ சுகம், சந்தோஷம், ஆறுதல், சமாதானம், ஐஸ்வர்யம், ஞானத்தை கொடுத்து நித்திய வாழ்வுக்கு ஆண்டவரை வழிவாசல் திறந்து விடுங்க தகப்பனே. எல்லோரும் தகப்பனே அந்த பரிசுத்த பந்தியில் 1000 வருஷ அரசாண்டங்கள் காணப்பட ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தவிர அனைவருடைய தேவைகளை சந்திங்க தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாக வாழ, நீதிமானம் வாழ, விசுவாசத்தில் பெரிய வளர நாங்கள் ஆண்டவரே பரலோகத்தில் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்க ராஜா. ஸ்தோத்திரங்க தவிர எங்கள் நடக்கை, பேச்சு ஆண்டவரை எல்லாவற்றையும் தகப்பனை பரிசுத்தமாக்கி எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரை சிங்கம் போல இருக்கிற பிரச்சனை ஆண்டவரே சுப்பா எங்களை விடுதலை கொடுத்து எங்களுக்கு சுகத்தை கொடுங்க தகப்பனை. சோத்திரங்க தவி எங்கள் கூடவே இருந்து எங்களை வழிநடத்துங்க ராஜா. மீட்பெரும் ரட்சகர் மக்கள் இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமேன்.